ஆடலுடன் பாடலும் பாட்டு பாடி சட்டமன்றம் அப்படி தாங்க இருந்துச்சு. 2-3 பேர் பாட்டு பாடினாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், பாட்டு பண்ணலாம் இருக்கட்டும், எந்திரிச்சு கூட நிற்க முடியாத எதிர்க்கட்சி தலைவரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரேம் என்னால் பார்க்க முடிந்தது. அது ஃப்ரேம் கிடையாது, அது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஹிடன் மெசேஜ். நீ முதல்வராக இருந்தாலுமே நாங்கள் தான் பெருசு, நாங்கள் கெத்து அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்துருந்தாரா, இல்லை முதல்வரை பார்க்காம இருந்திருப்பாரா? அதை எப்படி பார்க்காம இருந்திருப்பாரு? கிட்ட இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் எந்திரிச்சு நிற்கும்போது ஒரு மரியாதைக்காக எந்திரிச்சு நின்று இருக்கலாம். இதை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. வயதில் மூத்தவர், ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர், மன்னர் பரம்பரையில் பிறக்காதவர், கட்சி எதிர்ப்புக்கு அப்பாற்பட்டவர், சபை நாகரிகம் தெரிந்தவர் எடப்பாடி. தாத்தா அப்பா இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு கவுன்சிலர் கூட ஆக தகுதி இல்லாதவர் தான் இந்த உதயநிதி. எடுத்ததும் அங்கே உட்கார வச்சதுனால அந்த சீட்டுக்கு உண்டான மரியாதை போச்சு, அந்த பேருக்கு உண்டான மாண்பும் போச்சு. ஒழுக்கத்துக்கும் திமுகவுக்கும் ரொம்ப தூரம் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்றார் உதயநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டு, இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இத்தனை கோடி மனிதர்களை நீங்கள் அவமதிச்சிட்டீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன மாதிரியான விளக்கத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தெரியல. அவர் விளக்கம் கொடுப்பாரா அப்படிங்கிறதுலாம் தெரியல. பட் நம்ம பார்வைக்கு தவறாக இருந்துச்சு, தவறுன்னு சொல்றதுல எந்த தயக்கமும் கிடையாது தானே. இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ நடிகர் விஜய் அவர்களாக இருந்தாங்க. அப்போ அவர் முன்னாடி ஒரு பாடல் பாடப்படுகிறது, வடிவேலு அவர்கள் தான் பாடுகிறார்கள். அதே பாடல் இன்னைக்கு மரிய வில்சன் அவர்களால் பாடப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃப்ரேமை பாருங்க ஜி அப்படிங்கிற நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃப்ரேமை நீங்களும் பாருங்க ஜி. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். மரியவில்சன் அவர்கள், உங்களுக்கு தமிழ் தான் சரியாக வராது, ஆனால் தமிழ் பாடல் நல்லா வருகிறது. அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு அவர் விளக்கம் கொடுத்திருந்தார். எஸ், போன தடவை நான் அவசரப்பட்டுட்டேன், தமிழ் அப்படிங்கிறத வச்சு அவசரப்படல, நீங்கள் மதத்தை முன்னிலைப்படுத்தினால தான் நிறைய எதிர்ப்புகள் உங்களுக்கு வந்துருந்துச்சு, அதை சரியாக நீங்கள் கற்றுக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அதை அவர் சொல்லியிருந்தார், நாங்கள் போக போக கற்றுக்கிடுவோம், முதல் தடவை நிறைய பிரச்சனைகள் இஷ்யூஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் 4 இடங்களில் இருந்தேன், கிட்டத்தட்ட 4 இடங்களில் இருந்தனால லாங்குவேஜ் எனக்கு ஒரு பேரியர் தான் அப்படின்னு சொன்னார். கற்றுக்கோங்க சார், இது தமிழ்நாடு சட்டமன்றம் பார்த்தீங்களா, அது கற்றுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தாய்மொழி தானே, கண்டிப்பாக கற்றுக்கிடுவீங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், மதத்தை அப்புறப்படுத்துங்கள் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லோருடைய கருத்தும். அதை செவ்வனே அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எப்போனாலும் இது ஒரு பிளாக் மார்க் தான் மரிய வில்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும். இனி அவர் என்ன செஞ்சாலுமே அதில் ஒரு பெரிய ஒரு லென்ஸை வச்சு நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, அவர் ஏதாவது குற்றம் சொல்கிறாரா, குற்றம் செய்கிறாரா அப்படின்னு சொல்லி. அதனால் அவருடைய பொறுப்புகள் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு முக்கியமான தோன்றலாக இருக்கிறது. அந்த பொறுப்பை அவர் செவ்வனே செஞ்சாலே போதும். அடுத்ததா டிஎம்கே, உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா, செம சாணி அடி அப்படின்னு சொல்லி நிதியமைச்சர் பேசினதை மறுபடியும் இன்னைக்கு வீடியோவை வைரலாக மாற்றிருக்காங்க. அந்த ஸ்பீச் உங்களுக்காக. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசு அளித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை இந்த சபைக்கும் பொதுமக்களுக்கும் நான் மீண்டும் அளிக்க விரும்புகிறேன். பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம், 200 யூனிட் இலவச மின்சாரம், தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம், அண்ணன் சீர் திட்டம் மற்றும் பிற முன்முயற்சிகளை நாங்கள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி உள்ளோம். நமது அரசு எப்படிப்பட்ட ஒரு நிதி சிக்கலில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும். வருவாய் திரட்டல் மற்றும் செலவினை மேலாண்மை தொடர்பாக உயர்மட்ட குழுக்களை அமைப்பதற்காக அரசு அறிவித்துள்ளது. இந்த முயற்சிகள் மிக விரைவில் பலனளித்து அரசுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை வழங்கும். இந்த நிதி ஆதாரங்கள் கிடைக்கப் பெற்றவுடன் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த கால ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டத்தை, அதனை செயல்படுத்திய விவரத்தையும் நான் இங்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். திட்டம் மகளிர் உரிமை தொகை. வாக்குறுதி அளிக்கப்பட்டது 2021 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையில். அரசு பதவியேற்றது மே 2021. முதல் நிதிநிலை அறிக்கை அவங்க சப்மிட் பண்ணது ஆகஸ்ட் 2021. திட்டத்துக்கு ஒதுக்கீடு எதுவும் செய்யல. திட்டம் தொடங்கப்பட்டது 15/9/2023, அதாவது சுமார் 28 மாதங்கள் கழித்தே அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அளிக்கப்பட்ட விளக்கம், அப்போதைய முதலமைச்சர் அவர்கள் பொதுவெளியில் தெரிவித்தது, ஆட்சிக்கு வந்தவுடனே இத்திட்டத்தை செயல்படுத்தியிருப்போம், ஆனால் அப்போது மாநிலத்தின் நிதிநிலை நன்றாக இல்லை என்றார்.
வேற ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் செய்வீங்களா? அது எப்படி திடீர்னு ஒரு 15,000 கோடி ரூபாய் இவங்க கஜானால வந்துச்சு அப்படின்னு சொல்லி தங்கம் தென்னரசு அவர்கள் கேட்குறாங்க. மாண்புமிகு நிதியமைச்சர்கள் பேசுகிற போது ஒன்று சொன்னாங்க, இந்த 60-70 நாட்களுக்குள்ளாக நாங்கள் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு 15,000 கோடி ரூபாய் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். நான் அவரிடத்தை கேட்க வரும்போது, இந்த 3 மாத காலத்துக்குள்ளாகவே அரசாங்க கஜானாவில் 15,000 கோடி உங்களுக்கு வந்திருக்கிறது, இந்த பணம் உங்களுடைய கஜானாவுக்கு வந்திருக்கிறது என்றால் அந்த விவரத்தை எதன் வாயிலாக வந்திருக்கிறது, நேரடியாக உங்களுக்கு ரியலைசேஷன் வந்திருக்கிறதா? ஃபார்மர் மினிஸ்டர் தங்கத்தனவர் சார் சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க, இது எப்படி இந்த 15,000 crore பிரேக்கப் உங்கள்ட்ட இருக்கா, இங்கே வந்துச்சுன்னு கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டட் தான், பட் ரிவிஷன் ஆஃப் சர்டன் ஃபீஸ் அண்ட் ரெக்டிஃபிகேஷன் நீங்க சொல்றது கரெக்ட் தான். வர தொடங்கி விட்டது நான் அது வந்து வர தொடங்கி விட்டது. டிஜிட்டேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி முடிச்சறேன். வர தொடங்கி ஆரம்பிச்சாலே உங்களுக்கு தெரியும், ஒரு அமௌண்ட் வந்து ஜெனரேட் ஆரம்பிச்சாலே we are very happy. Projected 15,000 crores will be achieved very shortly. Yes, I agree sir. நீங்க சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டாரு. நாங்க we are predicting மட்டும் like started to coming into account. அதை மட்டும் நாங்க தெளிவுபடுத்த வந்தோம். ஏன்னா அவங்க வந்து அந்த டெபிசிட் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கும்போது நிதியமைச்சர் சொல்றாரு, இல்லைங்க இந்த இடத்துல இருந்து வருமானம் வருது, எஸ் ப்ராக்டிக்கலாக அது வருமா அப்படிங்கிறது தெரியல, பட் தியரட்டிக்கலாக அது வரும் அப்படிங்கிறதுல அவங்க கணக்கு கொடுக்குறாங்க. அப்போ கணக்கு கொடுத்து தாவேக்கா பேசுகிறாங்க, இந்த பக்கமாக திமுக தடுமாறுறாங்க அப்படிங்கிறதுலாம் நல்லாவே நமக்கு புரியுது. ஸோ இனிமே ஒரு காலம் வரலாம், அதாவது லைவ் போடாதீங்க. ஏன்னா நேத்தே சொன்னார், ஏவா வேலு அவர்கள்லாம் சொன்னார், முதல்ல லைவ் போட மாட்டாங்க, சபாநாயகர் நீக்க வேண்டியதெல்லாம் நீக்கிட்டு பத்திரிகையாளர்களுக்கு என்ன செய்தி கொடுப்போமோ அதை மட்டும் தான் பத்திரிகையாளர்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் எல்லாம் லைவ் போடுறதுனால அதை வந்து கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனி ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க, திமுக இல்லாட்டி எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நேரடியாக கோர்ட்டுக்கே போக வாய்ப்புகள் இருக்குது, லைவ் போடக்கூடாது. ஏன்னா அங்கே சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் லைவாக மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மக்களுக்கு நிறைய குழப்பங்கள் வருது, அதனால் லைவ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நீதிமன்றத்தை அணுகினாலும் அணுகலாம் அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் வெளியானது. பட் அந்த செய்தி மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக யாரெல்லாம் அப்படி கேட்குறாங்களோ மக்கள் அவங்கள புறக்கணிப்பாங்க. இன்றைக்கி நியூஸ் சேனலை பார்ப்பதை விட, இன்றைக்கி நிறைய பேர் படம் சீரியல்ஸை பார்க்கறத விட சட்டமன்றம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த 4 நாள் லீவு, ஐயோ 4 நாள் லீவா, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற லெவலில் இருக்குது நிறைய பேருடைய ஒரு நிலைமை. இல்லை ஒரு 1 மணி நேரம் நமக்கு லேட் ஆயிடுச்சா இன்றைக்கி சட்டமன்றத்தை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நம்ம சேனல் அடுத்த வேறு சேனல் ஸ்விட்ச் பண்ணுறாங்க. அதை பார்க்கணுங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்குது, அதை கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த மாற்றம் கண்டிப்பாக எதிர்கட்சிகளுக்கும் பேச தெரியாத கட்சிகளுக்கும் இவ்வளோ நாள் சும்மா உருட்டிட்டு இருந்த கட்சிகளுக்கும் பெரிய அளவில் பிரச்சனையாக மாறும். இவ்வளோ நாள் மக்களை பற்றி அவங்க யோசிச்சிருப்பாங்களா, சிந்திச்சிருப்பாங்களா, மக்கள் பிரச்சனை என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம காதுகளுக்கே வந்திருக்காது. இன்றைக்கி டேரெக்டாக தெரியுது யார் மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்க, எப்படி மக்களுடைய பிரச்சனை பேசப்படுகிறது, அதை எப்படி எதிர்க்கிறார்கள், எப்படி கூச்சல் போடுறாங்க, அந்த கூச்சல் போடக்கூடிய நபர்கள் எப்படி சமாதானம் பண்ணுறாங்க, சமாதானமாகக்கூடிய நபர்கள் எப்படி மறுபடியும் அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க. மக்களுடைய பார்வையிலிருந்து அந்த பார்வை ஒவ்வொரு நபர்களையும் பார்க்கும்போது தான் தெரியுது, ஆஹா இவர் நமக்காக பேசுகிறார், ஆஹா இவர் கட்சிக்காக பேசுகிறார், ஆஹா இவருக்கு பேசவே தெரியலை. இது எல்லாமே உண்மையாக நடந்துட்டுருக்கு. அதில் ஒரு எம்எல்ஏ வந்து கேட்குறாங்க, 250 கிலோமீட்டர் தாண்டி வரேன், வாடகை காரில் தான் வந்துட்டுருக்கேன், ஒரு கார் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கெல்லாமே முதல்வர் அள்ளி கொடுப்பவர் கிள்ளி கொடுப்பவர் கிடையாது அப்படின்னு சொல்லி சபாநாயகர் சொன்னதெல்லாம் வேறு விதமாக இருந்துச்சு. சபாநாயகர் அவர்களுடைய ஒரு பாடல் உங்களுக்கு வேணும்ல, அந்த பாடல் உங்களுடைய பார்வைக்காக. நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை பொருந்திடும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம் என்று பல திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கின்றீர்கள். எதிர்காலத்தில் அவை எல்லாம் தமிழக மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் வேளாண்மை துறையிலும் உழவர்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் உங்கள் துறையிலும் நடைபெறும் என்று நான் நம்புகிறேன். இதெல்லாம் விட எதுகை மோனைலாம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் வேற லெவலில் இருந்துச்சு. முதல்லாம் சூரியனால தான் எல்லாருக்கும் வேர்த்துட்டு இருந்துச்சு, இன்னைக்கு நாங்கள் வந்ததுலேருந்து, தலைவர் வந்ததுலேருந்து சூரியனுக்கே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், சூரியன் யாரும் நெருங்க முடியாத இடத்துல தான் இருந்துட்டு இருக்கு தெரியுமா, இத்தனை நாட்கள் எவ்வளோ விண்கலம் சூரியனில் இன்னும் போக முடியலை தெரியுமா, அது தொட முடியாத இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி. சார் ப்ராப்பர் திமுக காரங்க சார், அவங்க கூட இப்படிலாம் பேச மாட்டாங்க, ஆனால் திடீர் திமுக காரங்க தான் இப்படி பேசுவாங்க. நான் இதை பல இடங்களில் பார்த்துருக்கேன். ப்ராப்பராக ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அவங்க மதமும் ஒன்று அடுத்தவங்க மதமும் ஒன்று அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் திடீர்னு ஒரு மதம் மாறி வந்துகிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க தான் இந்த மதம் எவ்வளோ பெருசு தெரியுமா, அந்த மதம் எவ்வளோ சின்னது தெரியுமா அப்படிலாம் சொல்லி பேசுவாங்க. அதே மாதிரி திடீர் டிஎம்கே காரங்க, திடீர் ஏடிஎம்கே காரங்க, திடீர் தாவேக்கா காரங்க அப்படின்னு சொல்லி இந்த திடீர்னு முளைக்கிறவங்க தாவேக்காலையோ திமுகலையோ அதிமுகலையோ ரொம்ப நாளாக இருக்கிறவங்களை விட ரொம்ப ஓவராக பேசுவாங்க, முட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஓபிஎஸ் அவர்கள் தெரியாமல் சொன்னாரா இல்லை தெரிஞ்சுக்கிட்டு தான் சொன்னாரா அப்படிங்கிறது தெரியலை, பட் தீர்மானம் என்னமோ அங்கே நிறைவேறிச்சப்பா.
டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத பற்றி தீர்மானம் அப்படிங்கிறது தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேறிடுச்சு. ஆம் இல்லை அப்படிங்கிறதுல எதிர்ப்பும் இருந்துச்சு. பாமகலாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. தேமுதிக இன்னும் வரவே இல்லைங்க, வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இங்கே தீர்மானம் செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அவங்க நடுநிலைமை வைத்து விட்டார்கள். திமுக இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 33% மகளிர் இடஒதுக்கீட்டை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம், வரவேற்கின்றோம். ஒருவேளை மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்காக டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் செய்யப்பட்டால் 1971 மக்கள் தொகை அடிப்படையிலேயே செய்ய வேண்டும். அதுல ஏதாவது மாற்றம் வந்தா நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய விதிகாச்சாரம், நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இப்ப இருக்கக்கூடிய 7.18% சதவீதத்தை குறைக்க அனுமதிக்க கூடாதுன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்லி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். ஸோ திமுக இங்கே கார்னர் செய்யப்பட்டு விட்டதா அப்படின்னு கேட்டால் இது திமுக கொண்டு வந்த தீர்மானம் தானே டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது. அப்போ இப்போ அது ஃபேர் லிமிட்டேஷனாக மாறி இருக்கிறதுனால வருங்காலங்களில் பாஜக எப்படி அந்த டீலிமிட்டேஷன் அந்த தொகுதி மறு ஆய்வு அப்படிங்கிறத செய்ய போகிறாங்களோ அதை பொறுத்து இவங்களுடைய எதிர்ப்பும் ஆதரவும் இருக்கும் அப்படிங்கிறத பல நேரங்களில் அவங்க இப்போதைக்கு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அதை பதிவு பண்ணியிருக்காங்க. ஒருவேளை மக்கள் தொகை அடிப்படையில் தான் நம்ம வந்து தொகுதி மறு ஆய்வு செய்ய போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்படி இல்லைனா விகிதாச்சாரம் அடிப்படையில் செய்யப்படுகிறது என்றால் அதை பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய கருத்தாக இருக்கும். பட் இங்கே மக்கள் தொகை அடிப்படையில் நாம் ஏன் இதை எதிர்க்கிறோம் அப்படின்னா, தொகுதி மறு ஆய்வு அப்படிங்கிறது எதிர்க்கிறோம் என்றால் மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படிங்கிறது நம்ம ரொம்ப அதிகமாக செஞ்சுட்டோம். இப்போ தமிழ்நாடெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேர் போதும், 2 பேர் இப்போ 1 பேரை சுருங்கிருச்சு, நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வட மாநிலங்கள் அப்படி கிடையாது. வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. அவங்களுடைய அந்த ஒரு கல்ச்சர் அப்படிங்கிறது இன்னும் கூடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பிக்களுடைய எண்ணிக்கை வரும் பட்சத்தில் தமிழ்நாடுக்கு எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறையும். அதே நேரத்தில் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம், இப்போ எப்படி இருக்கோ அதே பெர்சன்டேஜ்லேயே நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அது என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் பட்சத்தில் அது தமிழ்நாட்டில் ஆல்ரெடி சட்டமன்றத்தில் தீர்மானமாகவே நிறைவேற்றப்பட்டு விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மகளிர் அப்படின்னு சொல்லும்போது விஜய் அவர்கள் பேசின அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு. ஒரு குடும்பம் எப்படி பெருசாகும், ஒரு நாடு எப்படி பெருசாகும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு தனியாக அவங்க தற்சார்புடன் அவங்களா முன்னேற வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது பெருமை, அப்படி இருந்தால் தான் அது வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பீச்சை மட்டும் உங்களுக்காக நான் போட்டு காண்பிக்கிறேன். அது எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்பீச் தான். பெருசா பணம் இருந்துட்டா ஒரு வீட்டுக்கோ, பெரிய பொருளாதாரம் இருந்துட்டா ஒரு நாட்டுக்கோ பெரிய பேர் வந்துடும்னு சில பேர் நினைக்கலாம். ஆனா உண்மையாகவே ஒரு வீட்டுக்கோ ஒரு நாட்டுக்கோ எப்ப பெரிய பேர் கிடைக்கும் தெரியுமா? அந்த வீட்டு பெண்கள் தனிப்பட்ட முறையில் சமூகத்தில் உயர்ந்தாதான் பெரிய பேர் ஒட்டுமொத்த சமூகத்துக்கே கிடைக்கும். அப்படிப்பட்ட நம்ம வீட்டு பெண்களுக்கு அரசியல்லையும் முன்னேற வழிவகை செய்யணும். அதுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கணும். பெண்களுக்கு இடஒதுக்கீடு தர்றது ஏதோ சலுகைன்னு நினைச்சிடக்கூடாது. சமூக நீதி சார்ந்தது, அரசியல் அமைப்பு சார்ந்தது. சபாநாயகரை விர்ச்சுவல் வாரியஸினுடைய தலைவராக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு ட்வீட் போட்டிருந்தாங்க. என்னப்பா இது, அந்த மனுஷன் அந்த பேசினதா? ஆமாம், ஏன்னா ஒரு மனதாக நாங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் போடாதீங்க அப்படின்னு சொல்லி பாமகவினுடைய எம்எல்ஏ சொல்ல, உங்கள் கருத்தை மட்டும் சொல்லுங்கள், என்ன வார்த்தை போடணும் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன், உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அது வேறு லெவல் அப்படின்னு சொல்லி நம்ம சபாநாயகருக்கு நிறைய பேர் சும்மா லைக் அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் இத்தீர்மானத்தை நிறைவேற்றுகிறீர்கள் என்று சொன்னால் இதில் ஒரு மனதாக என்ற வாக்கியத்தை நீக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு, ஏனென்றால் பாட்டாளி கட்சி நீங்க உங்க கருத்தை மட்டும் சொல்லி முடியும், எந்த வாக்கியத்தை போட்டு நிறைவேற்றுவதை பற்றி நான் முடிவெடுப்பேன். சரி, இந்த மீன்வைல் என்ன ஒரு தமிழ்நாட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, யாராவது காவல்துறை அதிகாரிகள் யாராவது லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா என்கிட்ட வந்து புகார் சொல்லுங்கள், அதுக்கான நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் ஆல்ரெடி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மறுபடியும் ஒரு காட்ட ஷேர் பண்ணுறேன். இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை காவல் ஆணையர் தான். லஞ்சம் கொடுக்காதீர்கள், கேட்டால் உடனடியாக என்னிடம் தெரிவியுங்கள். காவல்துறையினரையே கூட்டரங்கிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டு பார் உரிமையாளர்களிடம் நேரடியாக இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இது சொன்னது பார் உரிமையாளர்களிடம் என்பது கூடுதலான தகவல். லஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அப்படிங்கிறதுலாம் மாறி இப்போ லஞ்சம் கொடுக்காதீங்க, அது என்கிட்டயே சொல்லுங்க, இல்லாட்டி கம்ப்ளைண்ட் நம்பர் இருக்கு அதில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த கேள்விக்கு இதுதான் பதில், இந்த கேள்விக்கு இதுதான் பதில் அப்படின்னு இல்லாமல் எந்த கேள்வி கேட்டாலும் இதோ என் பதில் அப்படின்னு இருக்கிற அளவுக்கு மாணவர்களை தயார்படுத்த வேண்டும். அதற்காகவே பாடத்திட்டத்தை மாற்றப் போகிறோம் அப்படின்னு சொல்லி பாடத்திட்ட வடிவமைப்பு குழு தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு மனுஷன் கையில தான் பாடத்திட்டம் வடிவமைக்கக்கூடிய அந்த செயல் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அது கிடைச்சிருக்கு. கண்டிப்பா எந்த கேள்வியாக இருந்தானே நான் படிச்சிருவேன், இல்லாட்டி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மனநிலைமையில் நம்முடைய குழந்தைகள் மாறிவிட்டார்கள் என்றால் அதை விட பெரிய சொத்து குழந்தைகளுக்கு வேறு எதுவுமே இருக்காது.
அது வந்து லாஜிக்கலாக இருக்கலாம். வந்து நம்ம பைஹார்ட் பண்ணி ஒரு கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறதுக்கும் லாஜிக்கல் திங்கிங் வழியாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய புரிதல் வழியாக ஆன்சர் சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எப்போ நமக்கு ஒரு புரிதல் ஏற்படுகிறதோ அன்றைக்கி தான் நமக்கு அது வெற்றியாக மாறுமே தவிர, அது இல்லாமல் நம்ம எழுதக்கூடியதெல்லாம் வெறும் மார்க் மட்டும்தான். அதை சரியாக மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதை பொறுத்து பாடத்திட்டம் மாற்றப்பட போகிறது அப்படிங்கிறது வேற லெவல். சரி, உதயநிதி அவர்கள் பேசினதிலே ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு கல்லூரி மாணவர் இன்று கொல்லப்பட்டிருக்கிறார். அது வந்து கோஷ்டி மோதல் அப்படின்னு சொல்லி ராஜ்மோகன் அவர்கள் சொல்ல, இங்கே உதயநிதி அவர்கள் சொல்கிறாங்க அது கோஷ்டி மோதல் இல்லை, போதைப்பொருள் பழக்கம், அதுக்கான நபர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி அந்த முகுந்தன் அப்படிங்கிற அந்த பையன் சொன்னதாகவும் அதனால தான் அவனை அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறக்கூடிய தகவலை கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சீரியஸ் அலிகேஷன். அங்கே கோஷ்டி மோதல், இந்த பக்கம் சொன்னது உண்மை சொன்னதுனால அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி காவல்துறை அதிகாரிகளே அவனுடைய பெயரை கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவரான நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இதை பற்றியான விவாதம் திங்கட்கிழமை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அடுத்ததாக இதில் என்ன ஒரு அப்டேட் வந்தாலும் அது நம்ம சேனலில் பகிரப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓவராலாக இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான சில நிகழ்வுகளை நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இது இல்லாமல் இன்னும் ஏதாவது நிகழ்வுகள் விட்டு போயிருந்துச்சுன்னா அஸ் யூஷுவல் நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ்லேயே நானும் வாசிக்கிறேன், நானும் பார்க்கிறேன். வேணும்னா அடுத்த ஒரு வீடியோவை பார்க்கலாம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.